என்னடா நினைச்ச? எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சியா? எனக்கு எல்லாம் தெரியும். நான் வேலையை விட்ட விஷயம் விக்ரம் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நான் உன்னோட அண்ணாண்டா. சரி சொல்லு சொல்லு சொல்லு. அண்ணா அது வந்து நான் சொல்லலாம் தான் இருந்தேன், ஆனா தைரியம் இல்லை. அப்படியா தம்பி? உனக்கு தைரியம் இல்லையா? இங்க பாரு மோகன், வாழ்க்கையில நம்ம எதை செய்யணும்னாலும் தைரியம் நமக்குள்ள இருக்காது. அதை வர வைக்கணும். எங்களை வெளியால் மாதிரி பார்க்காதன. நான் உன்னோட கூட பிறந்த அண்ணாண்டா. அது எனக்கு தெரியும்னு உனக்கும் தெரியும். அதனால ரெண்டு பேரும் ஒன்னா போலாம். ஒன்னா போலாமா? ஆ, ஆனா இதெல்லாம் எப்படி நான் நடக்கும்? அது எப்படி நடக்கும்னா, நாள் முழுக்க நீ பாட்டுக்கு அண்ணா அண்ணா என் காலையே சுத்திட்டு இருப்ப. ஹீரோயினிய பாக்குற சான்ஸ் கிடைச்ச உடனே என்ன கழட்டி விட்டுறான்னு பாக்குறியா? அட பைத்தியக்காரன், உன் அண்ணனையும் கூட கூட்டிட்டு போலாம்ல. செம ஜாலியா இருக்கும். என்னடா சொல்ற? ஹீரோயின்? ஹீரோயின்? அண்ணா ஹீரோயின் வந்திருக்கானா? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாசிக்கிறேன் போலாம். உட்காரா பாயிர. ஏன்டா இப்படி பண்ற? என்னாச்சு? நான் சொல்றது கேளு. நம்ம 3 பேரும் போலாம். ஏ 3 பேருமா? 3 பேரும் தான். ஏன் என்னாச்சு? நீங்க, நான், அப்புறம் சூர்யா அண்ணா. சூர்யா அண்ணன் கிட்ட போய் இதை தெரியாம கூட சொல்லி பாருங்களேன், ஹீரோயினை பார்க்க போலான்னு. நம்ம 2 பேரையும் கட்டி அம்மாவோட ரூம் இருக்குல்ல, அதுக்குள்ள நம்மளை தள்ளி விட்டுருவார். நான் சொல்றது கேளுங்க, நம்ம 2 பேரும் போயிடலாம். சூர்யா அண்ணனை விட்டுருங்க. 2 பேரும் போலாம். சரி சரி, யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். விக்ரம், என்ன விஷயம் பேசுறீங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கலாமா? அவ்வளோ ரகசியம்? ஒன்றும் இல்லைண்ணா, நாங்க சும்மா ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருந்தோம். அண்ணா, விக்ரம் அண்ணா நம்ம கிட்ட வந்து நம்ம டீம் மேட்ச்ல ஜெயிக்குமா தோக்குமான்னு கேட்டுட்டு இருந்தார். நம்ம டீம்னா புரியல. என்ன டீம்? சென்னை கிரிக்கெட் கபடி டீம். அது சரி, பொய் சொல்றதுன்னு முடிவாகி போச்சு. அப்போ 2 பேரும் முன்னாடியே பேசி வச்சுக்க வேண்டியதானே? இந்த மாதிரி மாட்டிக்காம இருந்திருப்பீங்கல்ல. சரி சொல்லுங்க, என்ன விஷயம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். சரி விடு, சொல்லாதீங்க. பெரிய அண்ணன் கிட்ட சொல்லுனாலும் அம்மா கிட்ட சொல்லுவீங்கல்ல. நான் அம்மாவை கூப்பிடுறேன். அண்ணா என்ன என்ன நீங்க என்ன பண்றீங்கன்னா கொஞ்சம் சும்மா இருங்க. ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? நான் சொல்லிடுறேன். சொல்லு. அது வேற ஒன்றும் இல்லைண்ணா. விஷயம் என்னன்னா, ஒரு ரொம்ப பெரிய படம் வரப்போகுது. அதோட ஷூட்டிங்க நம்ம ஊர்ல தான் எடுக்க போறாங்களாம். அந்த படத்துல ஒரு அழகான ஹீரோயினி இருக்கா. அவங்கள ஷூட்டிங்ல போய் பார்க்கலான்னு இருக்கோம். அவ்வளவுதான விஷயம், வேற ஒன்றும் இல்லை. இது ரொம்ப நல்ல விஷயமாச்சு. அப்படின்னா நம்ம போலாமா? அது சரி, எப்போ வராங்க? இன்னைக்கு சாயங்காலம் தான் வர்றாங்க. ஓ, அப்ப இன்னைக்கு ராத்திரி போயிடலாமா? 3 பேரும் ஒன்னா சேர்ந்து போயிடலாம். என்ன சொல்றீங்க? நீங்க ஒன்றும் விளையாடலையே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உண்மையாக தான் சொல்றேன். அப்படின்னா சரி, இந்த விஷயத்த நாம நமக்குள்ளாரையே வச்சுக்கலாம்.